சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஏசாயா 41:17 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார்ல. அப்போ நீ கேட்ட ஆண்டவர் செவி கொடுப்பாராம். என்னுடைய மகள் கேட்கிறாள், என் மகன் கேட்கிறான், என் பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு ஆண்டவர் செவி கொடுப்பாராம். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கவனமாய் கேட்பார். கேட்டு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராகிய நான் அவளை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் கேட்குறீங்க, அதை குறிப்பாக விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் கேட்குறதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னு விசுவாசத்தோடு இப்போ கேட்குறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, என்னை கவனமாக கேட்டு பதில் தருவேன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ கூப்பிட்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்குறதே எனக்கு அருளி செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், அற்புதம் நடக்கிறத பார்ப்பீங்க. கேட்குறீங்களா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேட்குறாங்க, குறிப்பாக கேட்குறாங்க, எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுடைய சத்தத்தை செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு அதை நிறுவீங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர் என்னை கைவிடவில்லைன்னு அவங்க மகிழ்ந்து களி கூறும்படி இன்றைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.